Hi guys, I am Rajkumar. Welcome to Bell Tamil Solar and Full Play. Then நாம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ வந்து என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா Google AdSense உடைய ரிப்போர்ட் வந்ததா நாம பார்க்க போறோம். சரிங்களா? Then வீடியோவை ஸ்கிப் பண்ணாத டில் ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து காத்துட்டு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கு ரிப்போர்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஏன் இதை நான் சொல்றேன்னா ஆக்சுவலி இது வந்து என்னுடைய ஃப்ரெண்டோடைய ரிப்போர்ட். ஓகேங்களா? இது நேற்றுக்கே போட வேண்டியது சம் இஷ்யூஸால் என்னால் போட முடியல. ஏன்னா நேற்று வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் என்கிட்ட வந்து நைட்டு பேசிகிட்டு இருந்ததால் வீடியோ ஷூட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. நான் வந்து கேட்டிருந்தேன் லாஸ்ட் வீடியோ எக்ஸ்பெரிமெண்ட் என்னோட கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் எதுவும் இல்லை நண்பா, அதாவது எக்ஸ்பெரிமெண்ட்டை தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணாதால என்னால் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடியல. ஓகேங்களா? சரி, இது என்னடா யாரும் எதுவுமே ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட ரிப்போர்ட்டை அவங்ககிட்ட நான் கேட்டு வாங்கி நான் உங்களுக்கு இப்போது சொல்லிட்டு இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போது நீங்கள் ஒன்று கேட்கலாம், ப்ரோ உண்மையாலே இது பாசிபிளான்னு சொல்லிட்டு. உண்மையாக தான் நான் சொல்கிறேன், இது வந்து பாசிபிள் தான். கிட்டத்தட்ட இது எல்லாமே என்கிட்ட வந்து ஸ்க்ரீன்ஷாட் தான் இருக்குது. ஓகேங்களா? இது நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் தான். தென் இதில் என்ன நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்னா, அப்போது அவனுடைய இப்போ திஸ் மந்தில் லாஸ்ட் அவன் வித்ட்ரா பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா $1049.67. ப்ரோ உண்மையாகவே சொல்கிறீங்களா? அப்படிலாம் உண்மையாகவே நடக்குமா அப்படின்னு கேட்டால் நண்பா உண்மையாக தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இது உண்மைதான். ரிப்போர்ட் வந்து மந்தானா அவன் சம்பாதிக்கிறது உண்மைதான். நான் ஃபஸ்ட்டே இது வரைக்கும் என்கிட்ட கால் பண்ண எல்லா பீப்புள்ஸுக்குமே நான் சொல்லியிருக்கேன். அதாவது இந்த வீடியோ பார்க்குறவங்க 10 பேர் இருந்தாலும் சரி, டெலகிராம் குரூப்பில் வந்து எங்கிட்ட நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக நான் இதை பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த விதத்தில் மோட்டிவேட் பண்ணுற விதமாக தான் நான் இந்த உங்களுக்கு AdSense ரிப்போர்ட் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே அமௌண்ட்டு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்துருவோம். இப்போது டுடேவில் வந்து பார்த்தீங்கன்னா $61.73 இருக்குது. பட் எஸ்டர்டேவில் ஏன் 00 இருக்குன்னு வந்து கேட்கலாம் நீங்கள். சொல்லிடுறேன். ஏன்னா இதுக்கு வந்து ரீசன் என்னன்னா, இப்போ நான் யூடியூப்ல இதை பற்றி சொன்னேன்னா எனக்கு கம்யூனிட்டி கிளாஸ் ஸ்ட்ரைக்கு தென் காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு வரும். ஓகேங்களா? என்னால் இது சொல்ல முடியாது. உங்களுக்கு அப்படி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெலகிராம் குரூப்புக்கு வாங்க, ஜாயின் பண்ணுங்க. கம்பல்சரி உங்களுக்கு நான் ரீப்ளே பண்ணுறேன். தென் நான் உங்களுக்கு கால் பண்ணி கூட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ஏன் பர்டிகுலராக ப்ரோ நீங்கள் ஏன் யூடியூப்பில் சொல்ல மாட்டேன்னு கேட்டால் உண்மையாக சொல்லணும்பா, எனக்கு ப்ரைவேசி வயலேஷன் தென் கம்யூனிட்டி கிளாஸ் ஸ்ட்ரைக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லிட்டு என்னோட சேனலில் டெர்மினேட் ஆகிற சுச்சுவேஷனுக்கு போகும். அதனால என்னால் சொல்ல முடியாது. ஓகேங்களா? ரீசன் என்னன்னா இதுதான். தென் லாஸ்ட் 7 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா $1730 வந்து அவன் வித்ட்ரா பண்ணியிருக்கிறான். சாரி, வித்ட்ரா இல்லை, வந்திருக்கான் AdSenseக்கு. தென் திஸ் மந்தில் $1800 வந்து வந்திருக்கு. சரிங்களா? லாஸ்ட்டாக பேலன்ஸ் வந்து, அதாவது இப்போது திஸ் மந்த்னு இருக்கு இல்லையா, இதுதான் வந்து நமக்கு வரக்கூடிய அமௌண்ட்டாக இருந்தது. ஓகேங்களா? இப்போ வந்து லாஸ்ட்டாக அதுக்கு முன்னாடி மாதம் எடுத்தது வந்து $1049.67. ஓகேங்களா? கிட்டத்தட்ட எப்படி ப்ரோ இதெல்லாம் பாசிபிள் ஆகுது, இவ்வளோ பேமெண்ட் எப்படி ப்ரோ உங்களால் எடுக்க முடியுதுன்னு நீங்கள் கேட்கலாம். நண்பா எல்லாத்துக்குமே ஒரு சிம்பிள் வேவ் இருக்குது. தென் டிராஃபிக் சோர்ஸ் தான் எல்லாமே. தென் நம்மளுடைய கண்டென்ட். நீங்கள் என்னோட டெலகிராம் குரூப்பில் வந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி தெரிஞ்சிருக்கும். நான் வந்து சிபிசி வந்து ஐயா இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் எல்லாம் எடுத்து நான் நேற்றுக்கு போட்டிருந்தேன். அதாவது நிறைய பேர் எங்கிட்ட வந்து கேட்டவங்க எல்லாமே 5 அல்லது 10 இந்த மாரி டாலர் இருக்கக்கூடிய சிபிசி தான். அதாவது மேக்ஸிமம் இப்போ 20 சென்ட்ஸ், அதாவது சாரி $20 அதிகபட்சம் சிபிசி வந்து இருக்கிற மாரி தான் எல்லாருமே ஃபோக்கஸ் கீவேர்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு சிலருக்கு சொல்ல வரேன், பிகினர்ஸுக்காக இருந்தாங்கன்னா நம்ம வந்து நான் கொடுக்குற கீவேர்ட்ஸ் எல்லாமே 500க்கு மேலே தான் இருக்கும் ஃபோக்கஸ் கீவேர்டாக. அதாவது $553 அந்த மாரி சம்டைம் இருக்கும். சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து டெலகிராம் குரூப்புக்கு வாங்க, உங்களுக்கு ஐ பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? தென் அப்படியே வந்து கீழே பார்த்தீங்கன்னா பேஜு அண்ட் கிளிக்ஸ்லாம் பாருங்கள். பேஜு வந்து பார்த்தீங்கன்னா 3100. ஓகேங்களா? தென் அப்படியே ஆடு கிளிக் பாருங்கள், 11 ஆடு கிளிக் தான். 11 ஆடு கிளிக்ல $61 சாத்தியமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். நண்பா உண்மையாக தான் சொல்கிறேன், இது சாத்தியமாகும். யூனிஸ்டேட்டில் இருந்து நமக்கு வந்திருக்கு. யூனிஸ்டேட்ல இருந்து ப்ரோ நீங்கள் சொல்கிறது ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னா நண்பா கண்டிப்பாக சொல்கிறேன்,
இது வந்து சாத்தியமாகும். ஓகேங்களா? இதனுடைய வேவ் வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோவில் ஒரு 10 டேஸ் அதாவது ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வந்து பக்கு வந்துடுச்சு. ஓகேங்களா? பக்கு வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு வீடியோ வந்து அன்றைக்கி என்னால் ஷூட் பண்ண முடியல. ஆனால் அன்றைக்கி நைட்டிலேருந்து காலையில் எடுத்து பார்த்ததுக்கு எஸ்டே அமௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு $53 வந்து வந்தது. ஓகேங்களா? சிங்கிள் டேவில். அப்போது வராமலாம் இல்லை, 100% வரும். ஓகேங்களா? தென் அப்படியே நமக்கு பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி பார்த்தீங்கன்னா 19.92 இருக்குது ஆர்பிஎம். தென் சிபிசி வந்து பார்த்தீங்கன்னா 5.61 தான் இருக்குது. அதாவது இது நம்ம வெப்சைட்டுக்கு பில் ஆகிற மாதிரி தான். அதாவது உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் நீங்கள் பார்க்குறவங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கும் பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி. ஏன்னா இது இப்போது அதுவும் கம்பேர் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஆவரேஜாக சேமாக இருக்கிற மாதிரி ஓரளவுக்கு கெஸ்ஸிங் பண்ணிக்கலாம். இம்ப்ரெஷன் வந்து பாருங்கள் 11,800 இம்ப்ரெஷன் இருக்குது. தென் பேஜ் சிடிஆர் பார்த்தீங்கன்னா 0.35 தான் இருக்குது. என்ன ப்ரோ உங்களது மட்டும் ஐயில் இருக்குது, இவங்களுக்கு இவ்வளோ லோவாக இருக்குது எப்படி ப்ரோன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்த கிளிக்ஸே ஒன்லி பாருங்கள் யூனிவர்சிட்டியில் இருந்து மட்டும்தான் ஆடு கிளிக் விழுந்திருக்கா தவிர வேறு எந்த கண்ட்ரிலேருந்து ஆடு கிளிக்கே கிடையாது. அதனால் உங்களுக்கு எப்பவுமே அதாவது உங்களுக்கு ஒரு ஓப்பனாக சொல்லுவா, இப்போ இந்தியானா இந்தியாவுக்குள்ளே மட்டும் உங்களுக்கு கிளிக்ஸ் வராமல் யூனிவர்சிட்டியில் தென் அந்தமாரி அதர் கண்ட்ரிலேருந்து இந்தியாவில் அதாவது பர்டிகுலர் நீங்கள் இருக்கிற ஸ்டேட்டு அதில் நான் கண்ட்ரியிலேருந்து கிளிக்ஸ் வராமல் யூனிவர்சிட்டிலேருந்து வருதுன்னா உங்களுக்கு இது போல தான் இருக்கும். அதாவது சிடிஆர் வந்து உங்களுக்கு ஏறவே ஏறாது, ஒரு ஒன்றுக்குள்ளேயே தான் இருக்கும். இது யாரும் மோஸ்ட்லி உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க. இது எக்ஸ்பெரிமெண்ட் விதத்தில் நாங்கள் செக் பண்ணி பார்த்து 100% உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். அது இல்லாமல் நீங்கள் வந்து கேட்கலாம், என்ன ப்ரோ ஸ்க்ரீன்ஷாட் வச்சுட்டு பேசுகிறீங்க, இது நாங்கள் எப்படி நம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நண்பா இது ஸ்ரீலங்காவில் இருக்கார் அவர். என்னால் ஆக்சுவலி இந்த ரிப்போர்ட் அவர் கொடுத்ததே ஏன்னா வந்து ஆட்சன்ஸ் ஐடியோட தான் அவர் கொடுத்துருக்காரு. நீங்கள் வந்து நல்லா பார்க்கணும். சரிங்களா? பார்த்தீங்களா ஆட்சன்ஸ் ஐடிலாம் இருக்கா? ஏன்னா இது வந்து மோஸ்ட்லி வந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட இது வந்து ப்ரைவேசி பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு வந்து நான் வீடியோவை மொத்தமாக காட்ட முடியும், அவங்களுடைய டொமைன் முதல் கொண்டு என்னால் காட்ட முடியும். பட் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரைவேசி முக்கியன்றதால அவருக்கு வந்து ஷோ பண்ணக்கூடாது, நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் மட்டுமே வச்சு பேசிக்கிங்க, அது இல்லாமல் வீடியோவில் நீங்கள் கம்பல்சரி ஸ்க்ரீன்ஷாட்னு மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதால தான் நான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன். சம்டைம் இதுவே நான் வந்து ப்ராப்பராக ஒரு எடிட்டிங்கோட பண்ணுறதா இருந்தால் உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி காமிக்கணும்னு அவசியம் கிடையாது. ப்ராப்பராக ஒரு வீடியோ எடிட்டிங்காக இருந்துச்சுன்னா இது ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எல்லாமே என்னால் வீடியோ கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா? நான் எதனால் இந்த ஸ்க்ரீன்ஷாட்னு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன்னா, ஏன்னா வந்து ரிப்போர்ட் வந்து நான் எல்லா வீடியோவுக்கும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். நான் எல்லா கண்ட்ரி வைஸ் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ கிளிக்ஸ் வந்துருக்குன்னு சொல்லிட்டு என்னால் காட்ட முடியும். பட் எதனால் பர்டிகுலராக இதை நான் காட்டுறேன்னா ரீசன் உங்களுக்கு இதுதான். ஓகேங்களா? தென் நம்மளோட சேனலில் இந்தமாரி நிறைய டிஃப்ரெண்டான எக்ஸ்பெரிமெண்ட்டு தென் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ ஆடு கிளிக்ஸ் வந்தால் எவ்வளோ டாலர்ஸ் வரும்னு சொல்லிட்டு டே டு டேட்டில் வந்து நம்ம வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டுட்ருக்குறோம். அந்த விதத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கு எதாவது வச்சு தெரிஞ்சுக்கணும், தென் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் அல்லது ஓரளவுக்கு வெப்சைட்டை வச்சு பில்ட் பண்ணி ஒரு 5-6 மாதம் கிராஸ் பண்ணிவிட்டு இல்லை 9 மாதம் 10 மாதம் அல்லது 1 இயர் கூட கிராஸ் பண்ணிவிட்டு ரெவன்யூ இல்லை அப்படின்றவங்களுக்கு தயவு செஞ்சு எங்கிட்ட வந்து ப்ரைவேட்டாக டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கேளுங்க, உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? தென் அது மட்டும் இல்லாத நீங்கள் வந்து கண்டென்ட் வந்து உங்களால் கரெக்டாக ரைட் பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கு நம்ம சைட் வந்து கண்டென்ட் ரைட்டிங்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒரு போஸ்ட்டுக்கு வந்து 130 ரூபா 100% யூனிக்காக இருக்கும். தென் நம்ம சைடு வந்து யூடியூப் வாட்ச் அவர் சப்ஸ்கிரைபர் வந்து பெய்டு சர்வீஸாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். யூடியூப் சேனலை ப்ரொமோட் பண்ணி உங்களுக்கு அது தேவைனாலும் நீங்கள் ஒன் டைம் ரெஃபர் பண்ணி பாருங்கள். தென் வேறு என்ன சொல்கிறது, வேறு எதுவும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை நண்பா. ஆக்சுவலி நேற்றுக்கு வீடியோ போட முடியல, அதனால தான் இந்த வீடியோ இன்றைக்கி பப்ளிஷ் செய்கிறோம். எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கல அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்ன ரீசன் சொல்லிட்டு சொல்லுங்கள். அது இல்லாமல் நான் இது வரைக்கும் எடுக்கிற எல்லா வீடியோவுமே வந்து ஒரு டைம் கூட நான் எடிட்டிங் பண்ணதில்லை, அது உங்களுக்கே தெரியும். வேறு என்ன சொல்கிறதுனா உங்களுக்கு ஓகே, அதாவது நான் காட்டுற எவிடன்ஸ்லாம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது, தென் இல்லை ப்ரோ எனக்கு இன்னும் வந்து நல்லா ஒரு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது, கிளாரிட்டி எனக்கு தேவைப்படுதுன்னா ஆக்சுவலி நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டு 1 மந்த்துக்கான ரிப்போர்ட்டு பேக்கில் நம்ம போட்டிருக்கோம். அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் தி வே உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ கிளிக்ஸ் வந்து எவ்வளோ டாலர்ஸ் கிடைக்கும், தென் இந்தியா பர்டிகுலராக நம்ம ஸ்டேட்டில் மட்டும் கிடைச்சா எவ்வளோ டாலர்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஆன் தி வே புள்ளி விவரமாக நான் போட்டிருக்கிறேன். அது இல்லாமல் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் வந்து உங்களுக்கு வந்து நான் இன்னும் தெளிவான இன்ஃபர்மேஷன் நான் வந்து சொல்ல போகிறேன். தென் மறுபடியும் சொல்கிறதா வந்து டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு காத்துட்ருக்குது. வரப்போகிற நாட்களில் வந்து நல்ல ஐசிபிசி கீவேர்ட்ஸ்லாம் எடுத்து போட போகிறேன். அதை வச்சு நீங்கள் கான்டென்ட் போடும்போது உங்களுக்கான பேஜ் ஆர்பிஎம் சிபிசி வந்து தாறுமாறாக இருக்கும். நல்ல ஒரு ரெவன்யூவே நீங்கள் எதிர்பார்க்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 1000 போஸ்ட் உங்கள் வெப்சைட்டில் அந்தமாரி நீங்கள் போட்டிருக்கணும் போது ஒரு நாளைக்கு 10,000க்கு மேற்பட்ட விசிட்டர் வந்து வருவாங்க.
தென் ஒரு நாளைக்கு அவ்வளோ பேர் வரும்போது உங்களுக்கு யூனிவர்சிட்டியிலேருந்து 10 ஆடுகளுக்கு விழுந்தாலுமே உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததோட 10 மடங்கு ரெவன்யூ வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? அது இல்லாமல் இன்னொன்று இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம், ப்ரோ இப்போ $1800 வந்திருக்கு இல்லையா ப்ரோ, அது எப்படி ப்ரோ பாசிபிளாக வச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். நல்லா நோட் பண்ணணும், இதில் யூனிவர்சிட்டியிலேருந்து 11 கிளிக்கு $61 வந்திருக்கா. இப்போ பர்டிகுலராக யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு சிலருக்கு வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரே ஒரு ஆடுகளுக்கு தான் ஜெர்மனிலேருந்து விழுந்தது $482 வந்தது. ஒரு ஆடுகளுக்கு $482னா அப்போ அந்த கீவேர்ட்ஸ் எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும் இல்லையா? அதுதான் நண்பா, நமக்கு வந்து எவ்வளோ பேஜ் இருந்தாலுமே கண்ட்ரி வைஸ் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? தென் யூனிஸ்டேட் கண்ட்ரி நம்ம டார்கெட் பண்ணி போஸ்ட் போடும்போது நல்ல ஒரு ரெவன்யூ எதிர்பார்க்கலாம். தென் எப்படி என்ன சொல்கிறது, நம்ம வந்து கண்டென்ட் வந்து கண்டென்ட்டாக இல்லாமல் ஓரளவுக்கு அதுக்கு டைம் எடுத்து நல்லா எஸ்இஓ பண்ணி பேக்லிங்க் எடுத்து தென் யூனிக்காக போடும் போது நல்ல ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்க முடியும். சரிங்களா? எனவே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் வீடியோ உங்களுக்கு இன்னும் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இல்லை ப்ரோ ஆக்சுவலி உண்மையை சொல்லப்போனால் இது வந்து பேசிக்கலாம், $1000ன்றது ஒரு நார்மல் அமௌண்ட்டு தான். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஓப்பனாக சொல்லப்போனால் மந்த்துக்கு $3000 மேலே எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? எல்லா எவிடன்ஸுமே இருக்குது, இல்லாமலாம் இல்லை. ஏன்னா அவங்களுடைய ஃபீட்பேக் வந்து ஃபேஸ் காமிச்சு அவங்க பேச மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இது ப்ரைவேசியாகவே இருக்கட்டும், தேவையில்லை அப்படின்ற மாதிரி. நான் வந்து சரி ஓகே, இது வந்து கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் ஒரே ரீசனுக்காக தான் நான் வந்து ரிப்போர்ட் வாங்கி நான் உங்களுக்கு பண்ணிட்டுருக்கிறேன். சரிங்களா? தென் இந்த மாரி வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னன்னு உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு ஓகேனா வீடியோ பண்ணலாம், இல்லைனா நம்ம வெப்சைட் பில்ட் பண்ணுறது, பிளாகர் எப்படி போஸ்ட் போடுறது, எப்படி எஸ்இஓ பண்ணுறது, பேக்லிங்க் எப்படி எடுக்கிறது, அந்தமாரி நீச்சல் கூட நம்ம போகலாம். ஓகேங்களா? எனவே நண்பா, இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பார்த்துட்டீங்கன்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். பாய்.